மொத்தம் எவ்வளவு லேண்ட், எவ்வளவு இடங்கள், பஞ்சமர் நிலம் எந்தெந்த ஏரியாவில் யார்கிட்ட இருக்குன்னு ஒரு தோராயமாக தான் கேட்குறேன். தமிழ்நாடு முழுக்க இருக்க அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிற திராவிட கட்சி இருக்கிற 2 கட்சியில் இருக்கிற ஆளுங்க தான் இந்த நிலங்களை வந்து அபகரித்து வச்சிருக்காங்க. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆய்வு பண்ண போனால் எல்லாம் வந்து அந்த கருமுத்தம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கோயம்புத்தூர் ரோட்ல, சேலம் டு கோயம்புத்தூர் ரோட்ல, ஈரோடு டு கோயம்புத்தூர் ரோட்ல இருக்குது. அதில் டிஆர் பாலுக்கும் இருக்கு, கனிமொழிக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்கி அந்த மெயின் ரோட்லயே வச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 1729 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. நாங்குநேரியில, சேரமாகுளத்துல, நாங்குநேரியில, திருப்பந்தாள்ல, திருச்செந்தூர்ல, திருச்செந்தூர்ல வீரபாண்டியன் பட்டினத்துல, திருபுவனத்துல, புதுக்கோட்டை செம்பட்டியில் கிட்டத்தட்ட 1729 ஏக்கர் வச்சிருக்காங்க. அதுல எங்க பஞ்சம நிலம் எவ்வளவு இருக்கு? 500 ஏக்கர் இருக்கான்னு வச்சுங்களேன். ஆனா அவன் வந்து இந்த நாட்டுல இந்த எம்ஆர்ஆர்னா யாருன்னு தெரியல. கேரளாவா, கர்நாடகா? இப்போ தமிழ்நாட்டுல எப்படி நிலம் இங்க இருக்கிற இங்க பிறந்தவனுக்கு 1 சென்டே கிடைக்காது. ஆனா வெளியூருக்காரன் வந்து 22,000 வச்சுக்கலாம், 16,000 வச்சுக்கலாம், 13,000 வச்சாங்க. அம்மா அப்பா சம்பாரிச்சு இந்த நாடு முழுக்க அவங்களுக்கு. இங்க பிறந்தவனுக்கு 1 சென்ட் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் கிடைக்கிறது எல்லா சமுதாயமும் பிற்படுத்தப்பட்டோம் அகதியா ஓடுகிறான் வேலை தேடி. ஏன் அந்த இடத்த அவங்களுக்கு உண்டான இடம் தானே அது? நாங்களும் அதான் சொல்றோம், நீ எல்லாருக்கும் பங்கிட்டு கொடு. ஆமா, எஸ்சி நிலத்தை வந்து மீட்டு எங்களுக்கு தரீங்கல்ல, அதே மாதிரி எம்பிசி பிசி நிலங்களை எடுத்து வயலேஷன் நீங்க வந்து தவறான நிலமாற்றம் ரத்து செய்து அவங்க இருக்கிற சாதிகள் இருக்கிற ஏழைங்களுக்கு கொடு. கொடைக்கானல் ஜான் சார் யாரோ தனிப்பட்டால 500 ஏக்கர் வச்சுக்கிறேன். கொடைக்கானல் ஜானு 500 ஏக்கர் 500 ஏக்கர் வச்சுக்கிறார். ஜான் சாதாரண வச்சிருக்க விட மாட்டாங்களே. ஒரு சில்க் ஹவுஸ் நட்டுற மங்கள்னா யார் சார்? யாரு? ராஜஸ்தான் ஆளு. அவர் வந்து எங்க நிலத்தை பிடிங்க வச்சுக்கிறேன். நான் போய் ராஜஸ்தான்ல 100 ஏக்கர் பிடிச்சா விட்டுருவாங்க சார். எவனா போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் குவார்டர்லேயே டிசி லேண்ட்ல இருக்குது சார். மீனம்பாலபுரத்தில் கொளத்தூர் மணியினுடைய ஹெட் குவார்டர்ல டிசி லேண்ட்ல தான் இருக்குது. அவர் எப்படி டிசி லேண்ட் வச்சு போராடுவாரு? அது எப்போ ஒதுக்கின இடம்? அது 1957 அந்த காலகட்டத்துல தேவர் கலெக்டர் படையாட்சி வந்து நிலம் இந்த ஏடி ஆதி திராவிட நல இயக்குனர் அவரு. இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லது செய்யறாங்க. அப்பெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆமா, 67 பிறகு வந்தவனுங்க சாதிவனுங்க தான் வந்து என்ன பண்ணாங்க பாருங்க. ராவண பார்வையாளர்கள், தமிழ் உறவுகள் மற்றும் ராவண நலவிருந்துகளுக்கு வணக்கம். நாகர் சேனையினுடைய தலைவர், பஞ்சமி நிலமீட்பு கூட்டமைப்போட தலைவர் அருங்குணம் விநாயகம் அவரை நம்ம சந்திக்கிறோம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. கடந்த 2 நேர்காணல், உங்களுடைய நேர்காணல் வந்து ஒரு பெரிய வைப்ரேஷனை ஏற்படுத்தி இருக்குது. இதுவரைக்கும் அறியாத பல தகவல்களை உங்களுடைய ஒரு 30 ஆண்டு கால தேடல், உழைப்பு, போராட்டம் அலைந்ததனுடைய பலன் வந்து பல லட்சம் மக்கள்கிட்ட இந்த தகவல் போய் சேர்ந்து இருக்குது. ஓரளவுக்கு வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. இப்போ அடுத்த கட்டமாக ஒரு நேர்காணல் உங்ககிட்ட என்ன அவசியம்னா, மொத்தம் எவ்வளவு லேண்ட், எவ்வளவு இடங்கள், பஞ்சமர் நிலம் எந்தெந்த ஏரியாவில் யார்கிட்ட இருக்குன்னு ஒரு தோராயமாக தான் கேட்குறேன். உங்ககிட்ட இருக்கிற தகவலை வச்சு அது எல்லாருக்கும் போய் தெரியணும், தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக அந்த பட்டியலை சொல்ல முடியுமா? தமிழ்நாடு முழுக்க இருக்க அரசியல்வாதிகள் இப்போ இருக்கிற திராவிட கட்சி இருக்கிற 2 கட்சியில் இருக்கிற ஆளுங்க தான் இந்த நிலங்களை வந்து அபகரித்து வச்சிருக்காங்க. ஆமா, ஏன்னா தனிநபர் இந்த நிலங்களை வந்து அபகரிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவ்வளவு சக்தியும் இல்லை, அரசியல் பின்புலம் இல்லாத. இப்ப சமீபமா நடந்த முரசொலி போராட்டம் ஒன்றும், முரசொலி கட்டிடம், 2வது வந்து சிறுதாவூர் பங்களா. நாங்கள் போயிட்டே இருக்கிறப்போ இப்போ மதுராந்தகத்தில் வந்து எஸ்கே வெங்கடேசன் ஒரு திமுக எம்எல்ஏ 40 ஏக்கர் சிறுநல்லூரில் வச்சிருக்காரு மதுராந்தக வட்டத்தில். அதே மதுராந்தக வட்டத்தில் இல்லலூர் பரசுராமன்ற ஒரு எம்பி, இல்லலூர் பரசுராமன் முன்னாள் எம்பி, திமுக எம்பி 80 ஏக்கர் வச்சிருக்காரு ஒரத்தூர்ல. ஒரத்தூர்ன்ற பஞ்சமர் லேண்ட். எஸ், டிசி கண்டிஷன், அதான் லேண்டு தான், எஸ்சி லேண்டு தான் அது. இப்போ நம்ம கோயம்புத்தூர் மாவட்டத்தில் ஆய்வு பண்ண போனால் எல்லாம் வந்து
அந்த கருமுத்தம்பட்டின்னு சொல்லிட்டு ஒரு இடம் இருக்குது கோயம்புத்தூர் ரோட்ல, சேலம் டு கோயம்புத்தூர் ரோட்ல, ஈரோடு டு கோயம்புத்தூர் ரோட்ல இருக்குது. அதுல டிஆர் பாலுக்கும் இருக்கு, கனிமொழிக்கும் இருக்குன்னு சொல்றாங்க. வாங்கி அந்த மெயின் ரோட்லயே வச்சிருக்கிறாங்க. அரசூர்ன்ற வில்லேஜ் அது. அப்ப அரசூர்ன்ற வில்லேஜ் மக்கள் சொல்றாங்க இது மாதிரி இருக்குது ஐயா, 2 பேரும் வாங்கி வச்சிருக்காங்கன்னு. சுமார் எவ்வளவு ஏக்கர் இருக்கும்? அதற்கு ஒரு 300 ஏக்கர் இருக்காங்க. அதுக்கு பிறகு மதுராந்தகம் செங்கல்பட்டு மாவட்டத்துல செய்யூர் வட்டம் விழுதமங்கலம்னு ஒரு வில்லேஜ். அது கனிமொழியுடைய பினாமிங்க வந்து 1100 ஏக்கர் வாங்கி வச்சிருக்காங்க. தமிழ்நாடு முழுக்க வச்சிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க. இல்ல, உங்களுக்கு கிடைச்ச வரைக்கும் தெளிவா சொல்லுங்க, தோராயமா சொல்ல வேணாம். அதான் வச்சிருக்காங்க. வேற எல்லா இடத்துலயும் வந்து இப்ப பேர் மாறி இருக்குது. 10 வருஷத்துக்கு முன்னாடி இவங்க பேர்லயே இருக்குது. இப்ப வந்து நம்ம பஞ்சமநில போராட்டம் வலுத்துட்ட பிற்பாடு அவங்கவுங்க பேர்ல மாறி பினாமி பேர்ல வச்சிருக்காங்க. ஊண்டாய் வச்சிருக்கான். ஊண்டாய்க்கு அரசே கொடுத்துருக்காங்க. டிசி லேண்ட் எடுத்து மீள பெற்று எங்க கையில ஒப்படைக்காம ஊண்டாய்க்கு வந்து மக்களுக்கு கவர்மெண்டே கொடுத்துருக்காங்க. எவ்வளவு இடம் கொடுத்துருக்காங்க? அது வந்து ஒரு 20 ஏக்கர் கொடுத்துருப்பாங்க. எம்ஆர்எஃப்க்கு ஒரு 20 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. நிலத்தை மீள பெற்றது அப்படியே இவங்க ஒரு ஜிஓ போட்டு கொடுத்துருது. இந்த அரசு ஜிஓவையா இல்ல அரசு ஆணையா உயர் நீதிமன்ற உச்ச நீதிமன்ற தீர்ப்புகளை இவங்க மதிக்கிறதே கிடையாது. இவங்க வர்றது இந்த நிலங்களை பெற்று எடுத்து கொடுத்துன்னு வர்றது இவங்களுக்கு தான் வேலையா இருக்குது. அது மட்டும் இல்ல, அரசு நிலங்கள் வந்து இப்போ அரசு நிலங்கள் 1000 ஏக்கர் இருக்குன்னா எங்களுதுல ஒரு 200 ஏக்கர் 300 ஏக்கர் உள்ள இருக்குது. கிட்டத்தட்ட அரசு நிலங்களே வந்து ஒரு 4 லட்சம் ஏக்கர் வந்து அரசு நிலங்களை வந்து அந்தந்த கம்பெனிகளோ அந்த கட்சிக்காரனும் மடக்கி வச்சிருக்காங்க. நீங்க ஊட்டியில பாத்தீங்கன்னா ஓவாலின்ற ஒரு கம்பெனி, அது 22,000 ஏக்கர் வந்து மடக்கி வச்சிருக்காங்க. ஒரு நபரே 22,000 ஏக்கர் வந்து மடக்கி வச்சிருக்காங்க. ஓவாலின்ற வெளிநாட்டுக்கு. அதுல எவ்வளவு செட்டில்மெண்ட் லேண்ட், அதாவது அதுல வந்து இருக்கும் ஒரு 2,000 ஏக்கருக்கு செட்டில்மெண்ட். ஒரு கிட்டத்தட்ட 22,000 ஏக்கர்னு கிட்டத்தட்ட ஒரு 5-10 வில்லேஜ் இணைச்சிருக்கும். அதுக்கு ஒரு 2,000 ஏக்கர் பேர்ல இருக்கு. பட்டா ஒருத்தன் பேர்ல இருக்குது. ஒருத்தன் பேர்ல வச்சுக்கிட்டு அவன் வந்து ஒரு 9,000 ஏக்கர்ல தேயில போட்டு மீதி அப்படியே ரிசர்வா வச்சுட்டு இருக்கிறான். அதுல இந்த அரசியல்வாதிக்கு போய் மரம் வெட்டுறது அவனுக்கு அவன் பேர்லயே வச்சுக்கிட்டு, ஏன்னா இவங்க பேர்ல தானே தெரியாது, அவன் பேர்ல வச்சுட்டு அதுல போய் மரம் வெட்டுறது, மரம் வெட்டி எடுத்துன்னு வர்றது. அது மாதிரி வந்து கொடைக்கானல்ல வந்து எவ்வளவு அரசு நிலம். முதல்ல 89 ஆதீனங்கள் மடங்கள் 2,75,000 ஏக்கர் வந்து அப்படியே முடக்கி வச்சிருக்காங்க. எந்த விதமான பயிர் செய்யறதில்ல, எதுவுமே பண்றதில்ல. மதுரை ஆதீனங்கள் கிட்ட மொத்தம் 2 லட்சத்தி இந்த வந்து ஒரு 6 ஆதீனம் மட்டும்தான். மதுரை ஆதீனம், திருப்பந்தாளு, நாங்குநேரி, திருக்குறங்குடி என்ற பல லட்சம் ஏக்கர், அதான் 2,75,000 ஏக்கர் பயிர் எல்லாம் வைக்கிறதே இல்லை, அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்குள்ள டிசி லேண்ட் மாட்டின்னு இருக்கு. பஞ்சம நிலம் உள்ள 2,70,000 ஏக்கர்னா 75,000 ஏக்கர்னா சுமார் எவ்வளவு வந்துட்டு அது பஞ்சமண்ட லேண்ட் அதுக்குள்ள இருந்திருக்கு. அது வந்து பஞ்சமண்டலம்னா எப்படியும் ஒரு 2-3 ஏக்கர் இருக்கு அதுக்குள்ள. யாருக்கு அந்த ஊரே இவங்க கவர் பண்றாங்கல்ல, அப்ப வேற யாரும் உள்ள போக முடியாது. அதான் உயிரை இப்போ மொத்தமே கரம்பா போட்டு இடையில ஒரு 100 ஏக்கர் பயிர் வைக்க முடியாதுல்ல, இவங்க அப்படியே வந்து அப்படியே வச்சிருது. எந்த விதமான முடக்கி வச்சுட்டாங்க. சரி, அப்படியே முடக்கிட்டு இருக்குது. நீலகிரி மாவட்டத்துல ஓவால் என்று ஒரு கம்பெனி, டீ கம்பெனி, அது இந்த ஊர்ல வெளியால் வந்து 22,000 ஏக்கர் நிலத்தை மடக்கி வச்சிருக்காங்க. ஒரு ஆள் மட்டும் ஒரு கம்பெனி மட்டும் 22,000, அதுல 9,000 ஏக்கர் மட்டும் தேயிலை காப்பி போட்டிருக்கிறாங்க. மீதி இருக்கிற எல்லா ஏக்கருமும் அப்படியே காடாவே இருக்குது. ஆனா அங்க இருக்கிற எஸ்டி மக்களும் மற்ற ஏழைகளும் அங்க வீடு கட்ட கூட வழி இல்லா சுத்தின்னு இருக்கிறாங்க. எஸ்சி எஸ்டி மக்கள் மட்டும் இல்லைங்க, மலை முழுக்க இருக்கிற மாற்று சாதி மக்களும் வந்து நிலமற்றவர்களா வந்து அவங்களும் கூலியும் கொத்தடிமையிலும் எல்லாம் வேலை செய்யணும். அவங்களும் நிலம் இல்லாதவங்க தான் இருந்துன்னு இருக்கிறாங்க. அங்க கிட்டத்தட்ட 22,000 இருக்குது. டிவிஎஸ் சுசுகிக்காரன் புதுக்கோட்டை, ஏர்வாடி, சென்னை, நெல்லை, திருவண்ணாமலை, கோவையில யாரு டிவிஎஸ் ஐயங்காரு 4,000 ஏக்கர் வச்சிருக்கிறாரு. ஆனா அந்த சைட்ல இங்க வந்து பஞ்சம நிலம் மீட்பு இந்த கணக்கு எடுக்கல சென்னைக்குள்ள. மற்ற எல்லாமே இந்த 4,000 ஏக்கர்ல குறைஞ்சது 1,000 ஏக்கர் எங்க டிசி நிலம் இருக்கும். பஞ்சம நிலம் இருக்கு. எஸ், கண்டிஷன் நல்லா இருக்குது. பீளமேடு சாமநாயுடு என்ற ஒரு ஆளு கட்சிக்காரன், திராவிட கட்சியை சார்ந்தவன், 4,000 ஏக்கர் வச்சுக்கிறான். அவன் புள்ள வந்து கோவிந்தசாமி நாயுடுன்றவன் கோயம்புத்தூர்ல 1,000 ஏக்கர் வச்சுக்கிறான். மொத்தம் ஒரே குடும்பம் 5,000 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. ஒரே குடும்பம். அரசு லேண்டு 5,000 ஏக்கர்ல பஞ்சமர் லேண்ட் எவ்வளவு இருக்கும்? பஞ்சமர் லேண்ட் ஒரு 1,000 ஏக்கர் வச்சுங்க.
5ல் ஒரு பங்கே வச்சுங்க, 1000 ஏக்கர் இருக்கும் பஞ்சம லேண்டு. ஏன்னா ஒரு கிராமத்தை பண்ணும்போது நீங்க இந்த பஞ்சமர் லேண்டுக்குன்னு கணக்கெடுக்க போய் தான் இது மொத்தம் ஆமா மொத்தமே நான் கண்டுபிடிக்கிறேன் இதுல. அதனால ஒரு பிரபலமான நாளேடு தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட 1729 ஏக்கர் வச்சிருக்கிறாங்க. நாங்குநேரியில, சேரமாகுளத்துல, நாங்குநேரியில, திருப்பந்தாள்ல, திருச்செந்தூர்ல, திருச்செந்தூர்னா வீரபாண்டியன் பட்டினத்துல, திருபுவனத்துல, புதுக்கோட்டையில, புதுக்கோட்டை செம்பட்டியில கிட்டத்தட்ட 1729 ஏக்கர் வச்சிருக்காங்க. அதுல எங்க பஞ்சம நிலம் எவ்வளவு இருக்கா, 500 ஏக்கர் இருக்கான்னு வச்சுங்களேன். மீதி அரசு நிலம். அரசு நிலம்னா அதுவும் டிசி லேண்டு, வேற வேற விஷயம் அது கொடுத்திருந்தா டிசி லேண்ட் தானே. அது அந்த அரசு நிலத்தை எங்க கையில எல்லா மக்களுக்கும் கொடுத்தா டிசி லேண்ட் தானே. அது மக்கள் பிரிச்சு கொடுக்காத இவங்க அப்படி 1000 ஏக்கர் வச்சுக்கின்னு இவங்க சமூக நீதி வேற எழுதினுக்கிறாங்க தமிழ்நாட்டுல. இந்த நிலத்தெல்லாம் மடக்கி வச்சுக்கின்னு இத்த அரசு கேட்ட பேப்பர் ஆச்சு இல்ல, அவங்கள போட்டு கீழ்ச்சிட மாட்டான். அது அவங்க கண்டுக்கவே மாட்டான் இந்த அரசியல்வாதிகள் எல்லாம். ஆனா அதுலயும் இதுல அரசியல்வாதி இருப்பாங்க, அவங்க பென்ஷன் போட்டுக்கெல்லாம் உள்ள இருப்பாங்க தான். தொடர்ச்சியா தமிழ்நாடு முழுக்க நான் பாக்குறேன், எல்லாம் இங்க அரசியல்வாதி இல்லாம எந்த நிலத்தையும் பண்ண முடியாது. ரெண்டாவது, திண்டுக்கல் மாவட்டத்துல கொடைக்கானல் வட்டம் மலை மேல இந்த கணக்கு, பூண்டி, மன்னவனூர், நாமக்கல், பூம்பாறை, வில்பட்டி, கொடைக்கானல், வடகழிச்சி ஆகிய கிராமங்கள்ல கொரியன் KAC கொரியன் என்ற ஒரு 10,000 ஏக்கர் வச்சுக்கிறாருங்க. அதுல எங்கள் பஞ்சம் லேண்ட் மாத்திரம் 2000 ஏக்கர் இருக்குது. கொரியன் என்ற என்ன ஒரு ஆள் அவரு, கேரளாக்கார ஆள் அவரு. இங்க இருக்கிறவங்க நாங்க 1.5 சென்ட்டுக்கு இன்னைக்கு இந்த அரசு கவர்மெண்ட் மண்டிட்டு கிடக்குறோம். அதுல 1.5 சென்ட் கட்சிட்டா நாங்க வேற இந்த கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்றோம், வாழ்த்துக்கள் எங்களுக்கு 1.5 சென்ட் கொடுத்துட்டீங்கன்னு. ஆனா எங்கே இருக்கிற கொரியன் என்ற ஒரு ஆளு, கேரளா ஆளு 10,000 ஏக்கர் வச்சுக்கிறாருங்க. அரசு இடத்த அப்படியே மடக்கி வச்சுக்கிற. நான் உள்ள எஸ்டி நிலம் கிடக்குது, எப்படியும் ஒரு 2000 ஏக்கர் உள்ள இருக்கும் பஞ்சமர் நிலம். மலைவாழ் மக்களுடைய நிலம் தான், அவங்க வாயே திறக்க முடியாது. TVS சுசுகின்றவன் 1800 ஏக்கர் வச்சுக்கிறான் சார் அதுக்குள்ள. அதுல எப்படி பார்த்தாலும் 800 ஏக்கர் எங்களுக்கு இருக்கும், எங்க நிலம் இருக்கும். அதுக்கு பிறகு சூர்யா ஃபார்ம் 1500 ஏக்கர் வச்சுக்கிறான் சார் கவர்மெண்ட் நிலம். பிளஸ் எங்களுக்கு ஒரு 500 ஏக்கர் இருக்கு அதுக்குள்ள இருக்கும். 500 ஏக்கர் மேல இருக்க, நான் ஒரு அப்ராக்சிமேட்டா அதுக்குள்ள சொல்ல வரேன். சீலா பிரியா அப்படின்னு ஒரு ஆள், அவங்க யாருன்னு தெரியல, முன்னாள் அதிகாரி பேர் அடிபட்டது. ஆமா, முன்னாள் அதிகாரி பேர் எனக்கு அடிபட்டு இருக்குது, சீலா பிரியான்ற ஒரு ஆள். ஆனா நம்ம யாருன்னு தெரியல. ஆனா சீலா பிரியா 800 ஏக்கர் வச்சுக்கிறாங்க. அதுல எப்படி உங்களுக்கு 200 ஏக்கர் அங்க டிசி லேண்ட் இருக்குது உள்ள. சீலா பிரியா இருக்காங்க. கோடை கிரீஸ் அப்படின்னு ஒரு கம்பெனி இருக்கு அதுக்குள்ள. அது 300 ஏக்கர் வச்சிருக்குது. எங்களுக்கு ஒரு 100 ஏக்கர் அது உள்ள இருக்குது. VGP பன்னீர்தாஸ் அவங்க ஒரு 400 ஏக்கர் 408 ஏக்கர் வச்சிருக்காங்க. அதுல எப்படி எங்களுக்கு ஒரு 200 ஏக்கர்னா உள்ள இருக்கும். MRR கம்பெனி 1500 வச்சு, நம்ம MRRனா யாருன்னு கூட தெரியல, கண்டுபிடிக்க முடியல. இந்த அரசும் சொல்ல மாட்டுது MRRனா யாரு, ஆர்டிஐல போட்டு மல்லு கட்டிட்டு இருக்கிறீங்க. ஆமா, சொல்றதே இல்ல. ஆனா 1500 ஏக்கர் வச்சிருக்காங்க. ஒரு ஆள், ஒரு பேர் MRRன்னு ஒரு பேரு, ஒரு ஆளு கம்பெனி 1500 ஏக்கர் வச்சிருக்காங்க. அதுக்குள்ள பஞ்சமர் லேண்ட் எவ்வளவு இருக்குது? 500 ஏக்கர் இருக்கு அதுக்குள்ள. மீதி 1000 ஏக்கரும் யாருக்கானது? அது பொது மக்களுக்கானது, எல்லா மக்களுக்கானது. அது இந்த நாட்டுல பிறந்த, இந்த தமிழ்நாட்டுல பிறந்த எல்லா தமிழருக்கான உரிமை தான், நில உரிமை தான் அது. அத ஒரு ஊழியர். ஆனா அவன் இந்த நாட்டுல இந்த MRRனா யாருன்னு தெரியல. கேரளாவா, கர்நாடகா. இப்போ தமிழ்நாட்டுல எப்படி நிலம், இங்க இருக்கிற இங்க பிறந்தவனுக்கு 1.5 சென்டே கிடைக்காது. ஆனா வெளியூருக்காரன் 22,000 வச்சுக்கலாம், 16,000 வச்சுக்கலாம், 13,000 வச்சாங்க. அம்மா அப்பா சம்பாரிச்சு இந்த நாடு முழுக்க அவங்களுக்கு. இங்க பிறந்தவனுக்கு 1.5 சென்ட் கிடைக்கிறது வாய்ப்பே கிடையாது. இதெல்லாம் கிடைக்கிறது எல்லா சமுதாயமும் ஒரு விஷயத்த நீங்க சிரிச்சுக்கிட்டு சொல்றீங்க இப்ப. ஆமா, எல்லா சமுதாயமும் இங்க இருக்கிற தமிழ் சமுதாயம் போல தலை குஞ்சு சாகணும். இப்ப சார் நான் SC சார், நான் அந்த சேரியில இருக்கிறேன். அதே ஊர் நத்தத்தான், கிராம நத்தத்துல அவங்க இருக்கிறாங்க, அவங்க வளர்ச்சியில் இருக்கிறாங்க. BC MPC எல்லாம் வளர்ச்சியில் இருக்கிறாங்க. அவங்களுக்கு நான் நில அதிகாரம் போயிடுச்சு. இதெல்லாம் இப்படி மடக்கி வச்சு அவங்களுக்கு நில அதிகாரம் வேணாமா? இங்க அவங்களுக்கு வேணும், அவங்களுக்கு வேணுமே. இந்த நிலம் ஃபுல்லா அவங்களுக்கு பங்கிட்டு கொடுக்க நான் சொல்றது. நாகர் 22,000 ஏக்கர்ல ஒரு 2,000, 3,000, 4,000 ஏக்கர் தான் பஞ்சமர் நிலம். மீதி அத்தனை அந்த மக்களுக்கு உண்டான பங்கிட்டு கொடு, எல்லா சாதிக்கும் கொடு. நிலமற்ற எல்லாம் இருக்கிறாங்க. SC சார் நாங்க கேட்டு போயிட்டோம் சார், எங்களெல்லாம் ஒதுக்கியாச்சு. நாங்க நிலமல பிளாட்ஃபார்ம்ல வாழறோம். கண்டேங்கர் நகர் போன்ற சிறைகள்லாம் நாங்க வாழ்ந்து கிடக்குறோம். நாங்க பழகிட்டோம்.
நீங்க மேன்மையா இருக்கிறேன்னு சொல்றீங்களா, நீங்க மட்டும் நிலத்துல இருக்கிறீங்களா? நீங்க வந்து பம்பாய்க்கு ஓடுறீங்க, துபாய்க்கு ஓடுறீங்க, எஸ்சிக்கெல்லாம் ஓடுறது இல்ல. ஏன்னா இப்ப அந்த லேண்ட் இருந்துச்சுன்னா அவங்க விவசாயம் கண்டிப்பா விவசாயம். இப்போ இங்க இருக்கிற சார் கோவில் லேண்டவே இப்ப அந்த லேண்ட அரசு அவங்களுக்கு கொடுக்கறதுல என்ன தப்பு? எவனே ஒருத்தனுக்கு 20,000 40,000 அதுவும் இந்த நாடு இல்லாம அவனுக்கு கொடுக்குது. இந்த மண்ணை சேர்ந்த பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்டவன் அகதியா ஓடுகிறான் வேலை தேடி. ஏன் அந்த இடத்த அவங்களுக்கு உண்டான இடம் தானே அது? நாங்களும் அதான் சொல்றோம், நீ எல்லாருக்கும் பங்கிட்டு கொடு. நில அதிகாரத்தை எல்லாம் தமிழ் ஆமா எல்லா சாதியும் கொடுக்கணும் சார். கோவில் நிலங்களை மொத்தம் 6 லட்சம் ஏக்கர் இருக்கு சார் தமிழ்நாட்டுல. ஏன் வேஸ்டா இருக்குது? அவன் 2 ஏக்கர் கூட எல்லா சாதிக்கும் கொடு, 2 ஏக்கர் கொடு. கோவில் நிலங்குது. இந்த அரசு 24,000 ஹெக்டேர்ஸ் இருக்குது இங்க. ஹெக்டேர்ஸ் அரசு நிலம். ஆமா அரசு நிலம் 26. ஏன்னா 2002 வந்து கணக்குல வந்து தரிசு நில மேம்பாட்டு திட்டத்துல வந்து அரசே சொல்லிக்குது 24,000 ஹெக்டேர்ஸ் இருக்குது. அப்ப நீங்க 2ஆல பெருக்குனீங்கன்னா என்ன ஆச்சு? அது 60 லட்சம் ஏக்கர் வந்துருச்சு. 60 லட்சம் ஏக்கரை நீ பிரிச்சு கொடுத்தினா 2 ஏக்கர் ஒரு ஆளுக்கும் கொடுக்கல. நீ சாதியே வேணாம், எல்லாருக்கும் சமமா நிலமற்ற எல்லா கூலிக்கும் கொடுன்ற நானு. ஏன் ஒருத்தனால கூஞ்சி இருக்குது? சாமியார் என்ன பண்ண போறான்? அந்த மடங்கள் என்ன இன்னி வரை என்ன பண்ணுது? அவங்களுக்கு ஏன் நிலங்கள்? எதுக்கு சாமியார் என்ன பண்ண? உழவு போறானா இல்ல பயிர் வைக்க போறானா? அவனுக்கு என்ன வேலை? இந்த நிலங்களை பிரிச்சு கொடுன்றேன். இந்த மலைகள்ல இருக்கிற எல்லா நிலங்களும் பிடிங்கணும், எல்லா அக்ரிமெண்ட்டை க்ளோஸ் பண்ணணும். நீ அக்ரிமெண்ட் போட்டுருந்த சார், வெள்ளக்காரன் பீரியட்ல அக்ரிமெண்ட் போட்டேன்னு சொல்லலாம் சார். அப்போ வெள்ளக்காரன் பீரியட்ல அக்ரிமெண்ட் எல்லாம் செத்து போச்சு. அவன் போய் 100 வருஷம் ஆயிடுச்சு. அக்ரிமெண்ட் எப்படி உயிரா இருக்குது? எப்படி உயிரா இருக்குன்னு நான் கேட்கிறேன். அப்போ அவன் 22,000 ஏக்கர்ல இருந்தானா அங்க இருக்கிற எஸ்டி வந்து 1.5 சென்ட்ல தொங்கிக்கின்னு இருப்பானா? அங்க இருக்கிற எம்பிசி நிலைமை இல்லாத இருப்பானா? அங்க இருக்கிற பிசி நிலைமை இல்லாத இருப்பானா? அங்க இருக்கிற எஸ்சி நிலைமை இல்லாத இருப்பானா? அவன் மட்டும் அந்த மண்ணுல கூலிக்காரனா இருக்கணும். இவன் மட்டும் 22,000 ஏக்கர் 40,000 ஏக்கர் 50,000. அப்போ எல்லாருக்கும் வேலை செய்கின்றா சார். எங்களை விட்டுருங்க சார், நான் எஸ்சி எஸ்டி விட்டுருங்க, நாங்க போறோம். எங்களுக்கு பஞ்சமி நிலம் ஏத்து கொடுத்தாலும் சரி, ஏத்து கூடாது, நாங்க வாழ்ந்துருவோம். அவ்வளவு நிலைமை நீ இருக்காத. அந்த எல்லா சாதியில இருக்கிற ஏழை இருக்கிறானா இல்லையா? இருக்கா? கணக்கு எடுத்துனுவா. சரி சார், டிசி கண்டிஷன் லேண்ட்ல நாங்க ஒரு 5% தான் வாங்கியிருப்போம். 95% யார் வாங்குனது? மாற்று சாதிக்காரன் தான் வாங்குனீங்க. அந்த டிசி கண்டிஷன் லேண்ட் எங்க போச்சு? டிசி கண்டிஷன்றது எஸ்சிங்களுக்கு மட்டும் இல்ல, பிசி எம்பிசிக்கு கொடுத்திருக்காங்க. ஆமா, அவங்க 95% வாங்கியிருக்காங்க. நாங்க 5% தான். எங்க போச்சு? அதுக்கும் தானே 10 வருஷம் பொறுத்து அரசு அனுமதி பெற்று தானே விற்கணும். அப்போ அந்த எம்பிசி எஸ்டி வந்து எம்பிசியும் பிசியும் எந்த அரசு அனுமதி வித்தாங்க? அதெல்லாம் நீங்க எடுக்கணும். எஸ்சி லேண்ட மட்டும் எடுத்து அவங்க நிலத்தையும் மீட்டு கொடுக்கணும். எஸ், ஆமா, அவங்க தானே வைலேஷன். அது மட்டும் விதி மீறல் தானே சார். நாங்க வந்து 10 வருஷம் ஆனா அரசு அனுமதி பெற்று எஸ்சி எஸ்டிக்கு விற்கணும். அதே சட்டம்னா அரசு அனுமதி பெற்று நீ யாருக்கு வேணாலும் விற்கலாம். நீ அரசு அனுமதி பெற்று வித்திருக்குதா? எடு கணக்க. நீங்க அந்த நாங்க சார் நாங்க விட மாட்டோம். பிசி எம்பிசி நிலங்களை வந்து வித்திருந்தா அந்த நிலத்தையும் இங்க எடுத்து வந்து வைக்கணும். அவங்களுக்கே பங்கிட்டு கொடு. நீ எப்படி வந்து டிசி நிலத்தை எடுத்து எங்களுக்கு கொடுக்குற, ஆமா எஸ்சி நிலத்தை வந்து மீட்டு எங்களுக்கு தரீங்கல்ல, அதே மாதிரி எம்பிசி பிசி நிலங்களை எடுத்து வைலேஷன் நீங்க வந்து தவறான நிலமாற்றம் ரத்து செய்து அவங்க இருக்கிற சாதிகள் இருக்கிற ஏழைங்களுக்கு கொடு. 2 ஏக்கர் கொடு. எஸ், அவன் சொந்த காலில் நிக்கட்டும். சொந்த காலத்தை நிக்கட்டும். எல்லாமே அவங்க நிலாதிகாரத்தில் இருக்கிறாங்களா? இல்ல, அவங்க இது வெளியே சொல்லாத, இது எப்படி இல்லாத அவங்க இருக்கிறாங்க. வேற ஒண்ணும் இல்ல. அவங்களும் ஏழைங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம எம்பிசில எஸ்சி பிசில ஏழைங்க இல்லாத இருக்காங்க. எல்லாம் நில உடம்பு எல்லா சமூகத்திலயும் இருக்கிறாங்க. பொருளாதாரத்துல சார் எங்களுக்கு எஸ்சிங்களை விட நலிஞ்சிருக்காங்க சார். நிறைய இடத்துல எஸ்சிங்களை விட கீழே இருக்காங்க. நீங்க மலையெல்லாம் பாத்தீங்கன்னா எஸ்சிக்கு கொஞ்சம் அதிகாரத்துல இருப்பாங்க. அவங்க வந்து எம்பிசி பிசிக்கு ரொம்ப அதிகாரம் கீழே இருப்பாங்க. அப்ப அவங்களுக்கு அந்த நிலத்தை கொடுத்து அவங்க நல்லா இருப்பாங்க. கண்டிப்பா அவன் நில உரிமை கொண்டு வான்றான் அவங்க. சரி, பட்டியலை படிங்க, நம்ம பார்ப்போம். பட்டியல் பிரமாதமா போகுது. திண்டுக்கல் சுரேஷ்னு ஒரு ஆள் சார். ஒரு ஆள் ஒத்தாள் 700 ஏக்கர் வச்சுங்கிறார் சார். பிளஸ் எங்களது வந்து அவர் 700 ஏக்கருக்குள்ள எங்க 200 ஏக்கர் எங்க கண்டிஷன் லேண்ட் இருக்குது. 200 ஏக்கர் வந்து பஞ்சமர் லேண்ட். மீதி 500 ஏக்கர் வந்து பிசி எம்பிசி மக்களுக்கான இடம் இருக்குது. பிசி எம்பிசி எஸ்டி மக்களுக்கான இடம். ஏன்னா பொது இடம் தானே அது. அது எல்லா சாதிக்கமான இடம் இருக்குது. அவர் ஒரே ஆளு. அவர் அரசியல சாராத எந்த ஒரு சுரேஷும் 700 ஏக்கர் வச்சுக்கிறது வாய்ப்பே இல்ல. வில்சன் கம்பெனி 1000 ஏக்கர் வச்சுறேன். வில்சன் அது கேரளா கம்பெனின்னு நினைக்கிறேன். இங்க வந்து 1000 ஏக்கர்ல வச்சுக்கிறாங்க சார் அரசு நிலத்துல. எங்களுக்கு 1000 ஒரு 300 ஏக்கர்னா எங்க இருக்கு டிசி லேண்ட். அது எஸ்சி எஸ்டி கண்டிஷன் லேண்ட் இருக்குது. கொடைக்கானல் ஜான் சார் யாரோ தனிப்பட்ட ஆளு 500 ஏக்கர் வச்சுக்கிறார்.
கொடைக்கானல் ஜானு ஜானு 500 ஏக்கர் தனி 500 ஏக்கர் வச்சுக்கிறார் ஜான். என்ன சாதாரண வச்சிருக்கோம் விட மாட்டாங்களே சார். உங்களுக்கு அது நான் அரசியல் பின்னால பின்புலம் சொல்றேன். இருந்திருக்கு. அதை என்ன சொல்றேன், இந்த அரசு என்ன செய்யுதுன்றது நான் சொல்றேன். சொல்லிட்டு பின்னால கேளுங்க. இது வச்சுக்கலாமா, ஒரு ஆளு 500 ஏக்கர் வச்சுக்கலாமா அப்படின்னு கேளுங்க, நான் சொல்றேன். பாகூர் பால்ராஜ் ஒரு 500 ஏக்கர் தனியார், ஒரு 100 ஏக்கர் எங்களுக்கு அது உள்ள இருக்குது. பாகூர் பால்ராஜ், எஸ், எல்லாம் கொடைக்கானல் தான். நான் சொல்ற கதை எல்லாமே ரோமன் கேத்தலிக்ஸ் ஆர்சி மேனேஜ்மெண்ட் 1000 ஏக்கர் வச்சுக்கிறாங்க. அதுல ரெசிடென்சி ஸ்கூலு, காலேஜ் எல்லாம் வச்சுக்கின்னு. சரி, இது பொதுவான இடத்துல தான் அங்க இருக்கிறாங்க. எல்லாரையும் பொதுவா ஃப்ரீயா படிக்க வச்சிருவாங்களா மேல? இல்ல எஸ்சி எஸ்டிங்களா, அங்க இருக்கிற எஸ்டிங்களை எத்தனை பேர் படிக்க வைக்கிறான் போய் கேளுங்களா. நீ கேட்டே தாண்ட முடியாது. அங்க 1000 ஏக்கர்ல அந்த எஸ்டி மக்களுக்கு கொடுத்த ஏக்கர் எவ்வளவு இருக்கும்? அது வந்து ஒரு 200 ஏக்கர் இருக்கும். 6 ஏக்கர்ல 200 ஏக்கர். பழனி வட்டத்துல சார் ஒரு மீதி லேண்டு டிசி லேண்டு தான். ஆமா, கவர்மெண்ட் லேண்டு தான். ஆமா, அது பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடம். அது இடம் எப்படி ஒரு தனி நபர் வச்சிருக்குது, சர்ச்சு வச்சிருக்காங்களே, வச்சிருக்காங்க. அதெல்லாம் பழனி வட்டத்துல 5000 ஏக்கர் போயிருக்கு சார். ஒண்ணு குமாரசாமின்ற எக்ஸ் எம்பி 100 ஏக்கர் வச்சிருக்காரு. செந்தில் கவுண்டர் பொள்ளாச்சி, அவரு பொள்ளாச்சில இருந்து வந்து இங்க 100 ஏக்கர் வச்சுக்கிறாரு. எங்க பழனியில. சரிங்க. ஒரு ஆர்ஐ கவர்மெண்ட் ஆர்ஐ ரெவன்யூ அதிகாரி வந்து திருமலசாமின்னு பேரு, அவரு 100 ஏக்கர் வச்சுக்கிறாரு. எங்களுதான் ஒரு 50 ஏக்கர் இருக்குதா ஒரு நிலத்துக்குள்ள. மங்கள் சிங் இந்த நாட்டுல இருக்கிறவங்களாம் பயணில சார். எப்படி சிரிச்சுக்கிட்டே பேசுறீங்க? இல்ல வைத்தியர் சார் இவங்களை. இந்த ஒரு நில நிர்வாகம், இதுக்கு ஒரு கவர்மெண்ட், இதுக்கு ஒரு IAS, 2 IAS, அது கூட ஒரு 200 அதிகாரிங்க. இதெல்லாம் ஏன் சார் அங்க VO இல்லையா, RI இல்லையா? ஒரு RI பார் சார் 100 ஏக்கர் வச்சுக்கிறான். இவங்க நிர்வாகம் எப்படி பாருங்களேன். அங்க இருக்கிற பயணிகள் எவ்வளோ எல்லா சாதிக்காரனும் கோயில்ல பிச்சை எடுத்துங்கிறான். வழியில ஓசி சோறு வாங்கி சாப்பிட்டுக்கிறான் மடத்தங்கள்ல. இவனுங்க நிலத்தை பிடிங்கி வச்சுக்கின்னு எப்படி பண்றான்னு பாரு. இதுக்கு ஒரு கவர்மெண்ட். சின்னசாமின்னு ஒரு MLA 770 ஏக்கர் வச்சுக்கிறாரு சார். சின்னசாமி MLA. இன்னும் எதை சொன்னீங்களா? அதே ஏக்கர் சிங்குன்னு சொன்னீங்களே. மங்கள் சில்க் ஹவுஸ் 100 ஏக்கர். எங்களுக்கு ஒரு 50 ஏக்கர் இருக்குது. அது உள்ள எந்த ஊர்ல? பழனியில. சரிங்க. ஒரு சில்க் ஹவுஸ் நட்டுற மங்கள்னா யார் சார்? யாரு? ராஜஸ்தான் ஆளு. அவர் வந்து எங்க நிலத்தை பிடிங்க வச்சுக்கிறார். நான் போய் ராஜஸ்தான்ல 100 ஏக்கர் பிடிச்சா விட்டுருவானு சார் எவன்னா? இந்த ஆட்சியும் அதிகாரமும் இந்த தமிழ் மக்களுக்கு எப்படி பயன்படுத்த பாருங்க. எவ்வளவு பெரிய அநியாயம் இது. இது தொடர்ச்சி சார். தமிழ்நாடு முழுக்க இதுதான் சார். வனநிலங்களை எங்களத எங்க காணான்னு சொல்லியிருந்தேன்ல. வனநிலங்களை முழுக்க வந்து இவங்க தான் சார் மடக்கி வச்சுக்கிறான். வனநிலம் மலையில வருது இல்ல, இவங்க ரெசார்ட் கட்டிக்கு வராங்க. மலையில உனக்கு என்ன ரெசார்ட்னா, உனக்கு என்ன ஏது? அங்க இருக்கிற எஸ்டி மக்களோட செட்டில்மெண்ட். அது மலை முழுக்க செட்டில்மெண்ட் சார். நீங்க 6 வில்லேஜ் நீங்க பாத்தீங்கன்னா கோத்தகிரின்னு ஒரு ஊரு. அது யார் ஊரு? எஸ்டிங்களுடைய ஊரு. கோத்தர் பிளஸ் கிரி. அந்த கோத்தர் ஜாதி இருக்காங்களா, அவங்களுடைய மலை அது. நீ போய் எப்படி ரிசார்ட் கட்டிக்கணும், எப்படி வந்து ஸ்கூல் கட்டுற, எப்படி இதெல்லாம் வந்து 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு எப்படி வைக்கிறீங்க? இது யாரு அனுமதியோட வச்சுங்க? அதான் கேக்குறேன். இது யாரு உங்களுக்கு அனுமதியில் தான் வச்சிருக்கோம்? அரசுன்னா யாரு? நீங்க தானே. அப்போ நாங்க எஸ்டிங்க வாழக்கூடாது, எஸ்டிங்க வாழக்கூடாது, MBC BC வாழக்கூடாது. எங்க இருக்கிற வந்து அங்க 5 ஸ்டார் வச்சுக்கலாம். எங்கேயோ இருக்கிற வந்து இங்க தேயிலை தோட்டம் வச்சுக்கலாம். எங்கேயோ அந்த மலையில பாத்தீங்கன்னா கேரளா சைட்ல இருக்கிறவங்க ஃபுல்லா மலையில ஏறான். ஊட்டியில அவன் ஃபுல்லா பிடிச்சிக்கணும். கர்நாடகா சைட்ல இருக்கிறவங்க ஃபுல்லா வந்து அவன் பிடிச்சிக்கணும். தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க இவன் பிடிச்சிக்கணும். இதெல்லாம் சேர்த்து வெளிநாட்டுக்காரன் வந்து பிடிச்சிக்கணும். வெளியே ஸ்டேட்டுக்காரன் இங்க வந்து பிடிச்சிருக்கிறான். இதை பாருங்க. இந்த பெரியார் திராவிட கழகத்தினுடைய ஒரு நாள் வந்து நான் வந்து மயிலாப்பூர் பக்கத்துல மீனம்பால்புரம் போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஹெட் குவார்டர்லேயே டிசி லேண்ட்ல இருக்குது சார். மீனம்பால்புரத்துல கொளத்தூர் மணியினுடைய ஹெட் குவார்டர்ல டிசி லேண்ட்ல தான் இருக்குது. அவர் எப்படி டிசி லேண்ட் வச்சு போராடுவாரு? அது எப்போ ஒதுக்கின இடம்? அது 1957 ஒதுக்கின இடம். தேவர் வந்து தாயப்ப தேவர் கலெக்டரா இருக்கிறாரு. இப்போ இங்க வந்து கோபால் படையாச்சின்றவர் டிஸ்ட்ரிக்ட் வந்து இந்த தமிழ்நாட்டுடைய ஆதி திராவிட வெல்ஃபேர் டைரக்டரா இருக்கிறாரு. வெல்ஃபேர் டைரக்டர்ல ஒரு வன்னியர் சமூகத்தை சேர்ந்தவர் இருக்கிறாரு. அவங்க எல்லாம் வந்து இருக்கிறாரு. அவர் ஒரு ஆர்டர் இவங்க சேர்ந்து ஒரு இடத்த அந்த மக்களுக்கு கொடுக்குறாங்க. எந்த ஆர்டர்ல கொடுக்குறாங்கன்னா, ஜிஓ நம்பர் வந்து 2960/555 கிராமப்புற மேம்பாட்டு திட்டத்துல தராங்க. இங்க மட்டும் இல்ல, சென்னையில இருக்கிற எல்லா புறமும் டிசி லேண்டு தான். கொஞ்சம் பேசிடுவோம். 1957 அந்த காலகட்டத்துல தேவர் கலெக்டர் படையாச்சி வந்து நிலம் இந்த ஏடி ஆதி திராவிட நலத்துறை இயக்குனர் அவரு
இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு நல்லது செய்யறாங்க. ஆ, அப்பெல்லாம் நல்லா தான் இருந்திருக்கிறாங்க. ஆமா 67 பிறகு வந்தவனுங்க இவனுங்க தான் வந்து நிலத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணாங்க பாருங்க. இவங்க என்ன பண்றாங்க, இந்த இடம் வந்து அதுல வந்துட்டு இப்ப பெரியார் கட்சியை சேர்ந்த ஒருத்தர் சொன்னீங்கல்ல தோழர், ஆமா அது பேரு மறந்து போச்சு, குளத்தூர் மணி. கொளத்தூர் மணியா, ஆ, அவருக்கு இடம் அங்க கட்சி ஆபீஸ் இருக்கிறது வந்து டிசி இடம். ஆமா டிஸ்லேண்ட் மீனம்பால்புரத்துல இருக்குது. இல்ல அவங்க வந்து அது மாதிரி செய்ய மாட்டாங்க. தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு உரிமையை மீட்டு கொடுக்கறதுக்காக தான் அவங்க கட்சி வச்சிருக்காங்க. ஓ. அவர் பேர்ல நீங்க எப்படி சொல்றீங்க இத? நான் கம்பெனி அந்த போர்டை பார்த்து தான் சொல்றேன். ம். போர்டு இப்போ போய் பாருங்களா. போர்டு உங்க குறிப்பா தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இந்த மாதிரியான உரிமைகளை மீட்டு கொடுக்கறதுக்கு தான் அவங்க இருக்காங்க. அவங்க இருக்கும்போது தான் எங்க நிலப்பெல்லாம் பறி போச்சு. ம். அவங்க இருக்கும்போது தான் டெய்லி கற்பழிக்குது. அவங்க இருக்கிற மாவட்டத்துல இதுவரை அம்பேத்கர் சிலை வைக்க முடியல. அவங்க இருக்கிற மாவட்டத்துல அதிக கற்பழிப்பு கொலைகள் நடந்திருக்குது. இது அவங்க பொறுப்பு ஏத்துக்குவாங்களா? ம். அவங்க இருக்க மேற்கு மாவட்டத்துல இவ்வளவு நடந்திருக்குது. அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட இடத்தை வந்து மீட்கிறதுக்கு என்ன பேசுனீங்களா நீங்க? நாங்க தொடர்ந்து இப்ப வந்து போராட்டம் நடந்திருக்குது. அதுல தான் அந்த மீனம்பால்புரத்துல தான் சென்னையே நான் கண்டுபிடிச்சேன். எல்லா புறங்களும் ஜெகநாதபுரம், சிலேட்டர்புரம், அந்த புறம், இங்க இருக்கிற எல்லாம் பக்கத்துல இருக்கிற என்ன புறம் இது, அந்த டெஸ்ட் புறம், எல்லா தாஸ்புரம் எல்லாமே டிசி கண்டிஷன் லேண்ட் தான். அதை ஆய்வு பண்ணி தான் எடுத்தா ஒரே கலெக்டர் தான் கொடுத்துக்கிறார், தாயப்பா தேவர். அப்ப டைரக்டர் ராயபுரம், மீனம்பால்புரம், நிறைய புறம்னு சொல்லிட்டு ஆமா கணேசபுரம், ஜெகநாதபுரம், அந்த எல்லாம் 40 புறம் இருக்குது. அபிராமிபுரம், ஆர்கேபுரம். சார் புறம்னு சொன்னாவே அந்த ஜியோல கொடுத்து தான் சார் கவர்மெண்ட் நிலத்தை அந்த லேண்ட் வந்து எடுத்து அர்ஜுனல் வெல்ஃபேர் கையில் கொடுத்து அர்ஜுனல் வெல்ஃபேர் பட்டாவை இஷ்யூ பண்ணிக்கிறாங்க. டிசி கண்டிஷன் லேண்ட் பட்டா அதை வச்சிருக்கேன். இத்தனை புறங்கள் சென்னைக்குள்ள. அன்னைக்கு வந்துட்டு சென்னை சின்னதா தான் இருந்தது. 5 கிலோமீட்டர் தான், அவ்வளவுதான். அது மீதி இருக்குது மயிலாப்பூர் ஒரு கிராமம், செங்கல்பட்டு மாவட்டத்துல. நான் பழைய டாக்குமெண்ட்டுக்காக ஒரு விஷயம் தேடி அலைஞ்சேன். ஆமா 50 இதுவும் செங்கல்பட்டு சைதாப்பேட்டை வட்டம், செங்கல்பட்டு மாவட்டம். இது கோடம்பாக்கம் செங்கல்பட்டு மாவட்டம், தியாக நகர் செங்கல்பட்டு மாவட்டம், சைதாப்பேட்டை எல்லாமே தான் சென்னை சார். அந்த 5 கிலோமீட்டர் வால்டாக்ஸ் ரோடு கிழக்குல இருந்து அது ஜார்டன் வர மேதும் ஒரு 5 கிலோமீட்டர் தான் சார். அது வெளிய இருக்குது எல்லாமே புறம் தான், நாட்டுப்புறம் தான், எல்லாமே ரூரல் தான். இததான் வந்து அங்க அந்த திட்டத்துல 1950 அந்த கலெக்டர் வந்து தேவர் எடுத்து கொடுத்தாரு. இத்தனை ஊர்களை கொடுத்தாரு. எல்லாமே இந்த டிசி லேண்ட். அதாவது குறிப்பா பஞ்சமர்களுக்கு மட்டும் இல்ல, ஒரு பகுதி பஞ்சமர்களுக்கு, மீதி எல்லாம் பிசி எம்பிசிங்களுக்கு இல்ல. வெறும் இந்த புறங்கள் அத்தனை பியூர் எஸ்சிக்கு தான் கொடுத்துருக்காங்க. அர்ஜுனல் வெல்ஃபேர்ல நிலங்களை கொடுத்து ரெவன்யூ நிலத்துல வந்து அர்ஜுனல் வெல்ஃபேருக்கு வந்து பவரை கொடுத்து பட்டா கொடுத்தது. இந்த இடம் அவங்க குடியிருக்கிறதுக்காக கொடுத்த இடம். ஆமா கரெக்டுங்களா? ஆமா. மீதி இடம் எல்லாமே டிசி பிசி தானே இருந்திருக்கும். ஆமா. அதெல்லாம் எங்க போச்சு? அது சார் மீதி கொடுத்துட்டு அப்படியே எதிர்கால தேவை வச்சாங்கல்ல, அது அப்படியே வேற ஜாதிகாரம் வந்து 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 அப்படியே கட்டிக்கணும். இந்த ரெவன்யூ சைடுல இந்த எம்பிசி இல்லையே, அதுல கூட இன்னைக்கு அவன் இல்லையே, எல்லாம் வெளியூர்காரன் தானே. வெளியூர்காரன் தான் கட்டி. சார் நீங்க வந்து போலீஸ் ஹெட் குவார்டர் பாத்தீங்களா, நீங்க டிஜிபி ஆபீஸ், அது எதுக்கு கைலாசபுரம்னு இருக்கும். உள்ள வந்து அது பார்த்தா சுடுகாடு இருக்கும். உள்ள மயிலாப்பூர் சுடுகாடு உள்ள போகணும். அதுல அப்படியே மெயின் ரோட்ல நீங்க பாத்தீங்கன்னா போலீஸ் ஹெட் குவார்டர் வாசல் பாத்தீங்கன்னா பெரிய பெரிய ஸ்டார் ஹோட்டலா இருக்குதுல்ல, ஃபுல்லா டீஸ் லேண்ட் தான் சார். கைலாசபுரம் ஃபுல்லா டீஸ்லேண்ட் தான். கிட்டத்தட்ட ஒரு 50 சென்ட்டுக்கு அப்படியே ரோடு முழுக்க அவங்கள உள்ள போட்டு அடக்கிட்டு இந்த எதிர்கால தேவை வச்சாங்கல்ல, அதுல வந்து எதிர்கால சார் இப்போ வந்து 1 ஏக்கர் எடுக்கிறாங்க சார், 75 சென்ட் எங்களுக்கு பட்டா கொடுத்துருவாங்க, 25 சென்ட் எதிர்கால தேவைக்கு வைப்பாங்க. எதிர்கால தேவைக்கு வைக்கும் போது இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரெவன்யூ லேண்டு தானே வர எல்லாம் சார் ரெவன்யூ லேண்ட் அதை போட்டு கொடு சார். சார் அங்கேயே கொடுத்துற மாதிரி இருந்தா இல்ல, அவனுக்கு 200 சதுர மீட்டர் தான். ஆனா வாங்க வந்தான் இல்ல, அந்த எதிர்கால தேவையில்ல 1.5 இது 2000 ஸ்கொயர் பிட்டு 2800 ஸ்கொயர் அவனே எடுத்துக்கிட்டு அதுக்கு பட்டா வாங்கி வச்சுக்கிறான். அதாங்க கூத்து. சரி, வேற என்னென்ன பட்டியல் வேற என்னென்ன இருக்குது? என்ன இந்த பக்கம் பாத்தீங்கன்னா மலையில வந்து பல லட்சத்தை சொல்றீங்க, இந்த பக்கம் வந்து கீழே பார்த்தேன்னு சொல்றீங்க, புறம்ன்றதெல்லாம் வந்து அதுவும் பஞ்சமருக்கு கொடுத்த இடம் அதுன்னு சொல்றீங்க. அதுக்கு வெளியில இருக்கிறதுலாம் டிசி லேண்ட், அது ஒரு பக்கம், அதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்கள், மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் லேண்டுன்றீங்க. இவ்வளவும் செதறி இருக்குது. எல்லாமே இந்த பஞ்சமருக்கு நிலத்துக்கு மட்டும்தான் போராடுறதான்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி ஒன்றும் மற்ற மக்களுக்கும் சேர்ந்து நீங்க குரல் கொடுக்குறீங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் யாரு? பொறுப்பாளர் யாரு? எங்க இந்த தவறு நடக்குது சார்? எல்லாத்துக்கும் வருவாய் நிலையான்ல எல்லா நிலத்துக்கும் பாதுகாப்பு இருக்கு சார். வன நிலத்துக்கு பாதுகாப்பு இருக்குது, டிசி கண்டிஷன் நிலத்துக்கு பாதுகாப்பு இருக்கு.
ஏடி கண்டிஷன் நிலத்துக்கு பாதுகாப்பு இருக்குது, விளை நிலங்களுக்கு பாதுகாப்பு இருக்குது, எல்லா நிலங்களுக்கும் பாதுகாப்பு இருக்குது. அதை பாதுகாக்கிறது தான் வந்து நில நிர்வாகம். இல்ல ஏடி கண்டிஷன்ன்றது வந்து ஆதி திராவிட கண்டிஷன். டிசின்றது பொதுவா எல்லா மக்களுக்கும் கொடுக்குறது, எல்லா மக்களும் கொடுத்ததான் டிசி கண்டிஷன். ஒப்பந்தத்தோட கொடுக்கறது தான், எல்லாம் ஒப்பந்தம் தான். இதுல டிசி கண்டிஷன்ல எல்லா சாதியும் கொடுப்பாங்க. அவங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம், எஸ்சி எஸ்டிக்கு தான் விற்கலாம், எஸ்சிங்க. அதுதான் இங்க பிரச்சனை. அதுதான் வந்து அதுல குறிப்பிட்ட காலகரிவுக்கு தான் வச்சு அதுக்கு விற்க கூடாதுன்றதுலாம் இருக்கு. அது இது என்னன்னா எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பு சட்டம் இருக்குது. அடிக்கடி இந்த சட்டம் வந்து தவறு செய்யும்போது கோர்ட் வந்து நெறிப்படுத்துது. இது மாதிரி வந்து எஸ்சி நிலத்தை வந்து எடுக்க தப்பு எடுத்து கொடுங்க. அதே பிசி சைடு போனாலும் இந்த தீர்ப்பை தான் சொல்லும். ஏன்னா 2 பேருக்கும் ஒரே நிலையானை தானே. நிலையான 15ல தான் சொல்றாங்க நிலங்களை எஸ்சி மக்களுக்கு பொருந்தது, பிசி மக்களுக்கும் பொருந்தும். அது பிசி மக்களுக்கு ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்னா அவன் எஸ்சி எஸ்டிக்கு தான் விற்கணும். இவங்களுக்கும் அதே தான். இவங்க யாருக்கு வேணாலும் விற்கலாம் அதான். ஆனா அவங்களும் அந்த டைம் 10 வருஷம் போன பிற்பாடு அரசு அனுமதி பெற்று தான் விற்கணும். அப்ப எத்தனை லட்சம் ஏக்கர் இவங்களுக்கு கொடுத்தாங்க, அந்த நிலங்கள் எங்க? அந்த ஏழைங்களுக்கும் இப்ப நாங்க எடுக்கணும். பிசி எம்பிசிக்கு நாங்க வேலை செய்யறோம். இப்போ நாகர்சேனை தொடர்ந்து வேலை செய்யுது. நிறைய பேர் சொல்லுவாங்க நாகர்சேனை அருங்குணம் நாங்க எஸ்சி எஸ்டி, அதெல்லாம் கிடையவே கிடையாது. எல்லா மக்களுக்கும் சேர்ந்த எல்லா மக்களுக்கு தான் நான் வேலை செய்யறேன். இப்ப நான் கணக்கு எடுக்கிறேன்னா எல்லா மக்களுக்கு தான். இப்ப நான் நில நிர்வாகத்தை நான் பேசுறேன் சார். மறுதிறப்பு செய்யணும்னு சொல்லி இருக்குது நாகர்சேனை. எல்லா திட்டங்களும் நிலம் கொடுத்தீங்கல்ல, அதை ரீஓபன் பண்ணுங்க. ரீஓபன் பண்ணி இந்த எடுக்காத நிலங்கள் இருக்குது, அவன் ஜமீன் 1000 கணக்குல ஏக்கர் வச்சிருக்காருல, அதை எடுத்து மறுபடியும் மக்கள் கையில ஒப்படைன்னு சொல்ல. நான் எஸ்சி எஸ்டி மக்களுக்கு மட்டும் சொல்லல, எல்லா மக்களுக்கும் ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு தான் நாகர்சேனையோட வேலை. ஏன்னா அது எல்லாமே இருந்துச்சுன்னா அவன் கூலி வேலையா, அவன் ஏன் கூலி வேலை சார்? 2வது பிரச்சனை வேற வராது சார். அவன் விவசாயத்தை அவன் வேற அவன் பார்ப்பான். இப்ப பிரச்சனை என்ன தெரியுமா? பிரச்சனை சுத்திங்கிறனால தான் இங்க பிரச்சனையாவே இருக்குது. அவன் நிலம் அந்த வேலையை பார்ப்பான், அதுல ஒரு தொழில் பார்ப்பான், அப்படி பார்ப்பான். அவங்களுக்கு அப்படி போயிடும் அந்த கதை. இந்த நில நிர்வாகம் என்ன பண்ணணும்? இன்னைக்கு வந்து 2 அதிகாரி இருக்கிறாங்க நில நிர்வாகத்துல. 2 ஐஏஎஸ் தலைமையில இயங்குது. ஒரு 200 பேர் வேலை செய்வாங்க. அங்க போய் நீங்க கேட்டீங்கன்னா என் நிலம் போயிடுச்சு சார் அப்படின்னு ஒரு பெட்டிஷன் கொடுத்தா அவங்க கலெக்டர் அனுப்பிச்சு விடுவாங்க. கலெக்டர் 10 வருஷமா அந்த பதில் சொல்ல மாட்டாரு. அவங்களும் கேட்டுக்க மாட்டாங்க. ஏன்டா நான் ஒரு லெட்டர் அனுப்பிச்சேனே, அது விநாயகர் ஒரு லெட்டர் கொடுத்தாரு, அது என்ன ஆச்சுன்னு இது வர அவங்க எடுத்துக்க மாட்டாங்க, கேட்டுக்க மாட்டாங்க. இதே மாதிரிதான் எல்லாருக்கும், எல்லா சாதிக்கும் லெட்டர் கொடுப்பாங்க. பட்டா மாத்துட்டாது வேலையே கிடையாது. நில நிர்வாகம் மக்களுக்கும் தான் இல்ல, எல்லா பாதிக்கப்பட்ட மக்களும் இந்த கதி தான் இருக்குது. இந்த கதி தான். நில நிர்வாகம் இந்த அரசுன்னு ஒண்ணு இருக்குதுல்ல, அது என்ன எதுக்கு இருக்குதுன்றா, இந்த அரசு நிலங்களை இந்த டிசி நிலங்களை எடுத்து கம்பெனிங்களுக்கு கொடுக்கறது, பெரு முதலாளிகளுக்கு கொடுக்கறது, மந்திரி சொன்னா கேட்கறதுக்கு அங்க எடுப்பு மாதிரி அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியாது. நில நிர்வாகம் நீ ஹெட்குவார்டர்ல போய் போனீங்கன்னா ஒரே ஒரு தகவல் உங்களால வாங்க முடியாது. எவ்வளவு புறம்போக்கு நிலங்குது தெரியாதுன்னு, எவ்வளவுங்க டிசி நிலங்குது தெரியாதுன்னு, எவ்வளவு எடுத்திருக்குன்னா தெரியாது, எவ்வளவு கொடுத்து எதுவுமே தெரியாது சார். ஏன்னா அவங்க எந்த இங்க தகவலும் வச்சுக்கிறது இல்ல. கேட்டா சொல்லுவாங்க லேண்டு நில நிர்வாகம்வாங்க. அவங்க கையில ஒரு சிங்கிள் பேப்பர் கிடையாது. அவங்க எல்லாம் சரியா இருந்திருந்தா இந்த டிசி கண்டிஷன் லேண்டும் வயலேஷன் ஆயிருக்காது. ஏன் அதிகாரிகள் மேல சொல்றீங்க? சரியா அதிகாரி அரசு தானங்க. அது இல்ல சார், அரசு தானே. அரசு தானே. இப்ப ஐஏஎஸ்ஆ இருக்கு அதிகாரி, அரசுன்னா அதிகாரி, அதிகாரி அரசு 2 ஒண்ணு தானே. அவங்க கரெக்டா இந்த நிர்வாகத்தை பண்ணியிருந்தானா எஸ்சி லேண்ட் போகுமா, இல்ல டிசி லேண்ட் இது மாதிரி வயலேஷன் ஆகுமா? பிசி எம்பிசி லேண்ட், பிசி எம்பிசி லேண்ட் போகுமா? போகாது இல்ல. அப்ப இவங்க என்ன நினைச்சுக்கிறாங்கன்னா ஏதோ நாங்க வந்து இவங்க எஸ்சி எஸ்சி லேண்டுக்கு தான் இவங்க போராடிங்கிறாங்க. அவங்களுக்கு தெரியல, இப்பதான் அவங்களுக்கு தெரியும். எல்லாருக்கும் சேர்ந்து எல்லாருக்கும் நாங்க போராடுறோம். இப்ப வெடிக்கு போகுது. கொஞ்ச நாள் பொறுத்து நான் கோர்ட்டுகள் எல்லாரும் எடுத்து போயிட்டு மறுதிறப்பு பண்ணணும். எல்லா ஸ்கீமையும் 1948 இருந்து இன்னி வரை நீ என்னென்ன ஸ்கீம் பண்ணியோ எல்லாத்தையும் மறுதிறப்பு பண்ணி அந்த மக்களுக்கு எல்லாத்தையும் நிலத்தோ. ஏன் சார் ஒரே ஜமீன் வந்து 2000 ஏக்கர் வச்சுக்கின்னு அமெரிக்காவில் இருக்கிறான் சார். அவனுடைய புரோக்கருங்க வித்துனுக்குறான். ஆனா அதுல இருக்கிற எல்லா சாதியும் அவன் வீட்டு படி வேலை செஞ்சு இருக்கிறான். இன்னைக்கு சூனாம்பேட்டில் போய் பாருங்க, எல்லா சாதியும் சேர்ந்தவனும் எல்லா சாதியும் தானே செய்யறான். என்ன பண்றது? எல்லா சாதிக்கு நிலத்தை சார் அவனே ஒரு ஆளு 2000 ஏக்கர் வச்சிருந்தான்னா இது என்ன பண்றது? ஒருத்தன் இப்போ ஒரு வாண்டியாருன்னு ஒரு ஆள் இப்ப பேட்டி கொடுத்தாரு. சொல்றாரு நீங்க எவ்வளவு பயிர் வைக்கணும்? நான் ஒரு 1500 ஏக்கர் வச்சுக்கணும் சார். சராசரி இப்ப 30 ஏக்கர் மேல வச்சு கூட லேண்ட் செல்லிங் பண்ணாம இருக்குது. அப்ப எதுக்கு அந்த ஆபீஸ், எதுக்கு அந்த ஐஏஎஸ் நில நிர்வாகம் ஆணையர் எதுக்கு, துணை ஆணையருங்க எதுக்கு, அங்க இருக்கிற நிர்வாகம் எதுக்கு? அவங்க டேரிங்கா பேட்டி கொடுக்குறாரு சார். இப்போ இவர் கையில சொல்றாங்க அந்த இவர் வாசனா சம்பாரிச்சு வாங்கணும், வாசனை சம்பாரிச்சு சார் வாங்கவே கூடாது. வாங்கினா நீ 30 ஏக்கர் எடுத்து வந்து வைக்கணும். அதான் லேண்ட் சீலிங் சொல்லுது இன்னைக்கு.
இன்னைக்கு 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர்னா எவ்வளோ? 30 ஏக்கர் மேல நீ 800 வைக்கணும். நீ ஏன் டேரிங்கா சொல்ற இந்த ஊர்ல எனக்கு 1500 இருக்குது, அந்த ஊர் 800 ஏக்கர்? என்ன இங்க நிர்வாகம் இங்க இருக்குது? என்ன நிர்வாகம்னு நான் கேட்கறேன். ஒரு ஆள் இன்னொரு ஆள் சொல்றாரு, நம்ம யார் கே நேரு யாரோ ஒரு மந்திரி சொல்றாரு, நாங்க இதுல ஒரு 500 ஏக்கர் வச்சுக்கிறோம், நாங்க ஒரு 200 300 ஏக்கர் வச்சுக்கிறேன்னு சொல்றாரு. அப்ப அவர் கீழே இருக்கிற நிர்வாகம், அவங்க கட்சியில இங்க நிர்வாகம் என்ன பாக்குது? அப்போ இப்படி சொன்னா அவர் என்ன லேண்ட் சீலிங் பண்ணுமா இந்த அரசு, இந்த அதிகாரம்? பண்ணணும். அந்த மாதிரி பண்ணாதான் நிலங்களை எடுக்க முடியும். ஒருத்தன் ஒரு இந்த சூனாம்பேட்டி ஜமீன் வந்து 10 ஊர்ல வச்சுக்கிறானுங்க. 20,000 ஏக்கர் நீயே வச்சுருந்தா அந்தந்த ஊர்ல இருக்கிற எல்லா சாதி ஏழைகளும் என்ன பண்ணுவான்? நிலம் இல்லாம உட்காந்துருப்பான். நிலம் எல்லாம் உட்காந்து பண்ணுவான். நீங்க வித்துட்டு காசு எடுத்துட்டு அவன் இங்க கூட இல்ல, அமெரிக்காவில் இருக்கிறாங்க அவங்க எல்லாம். எல்லாமே செட்டில்டு. இங்க இருக்கிற எல்லா நிலச்சுவந்தாரம் நிலங்களை இங்கே விட்டு பையனுக்கு என்ன படிக்க வச்சு அமெரிக்காவில் அமைச்சு அங்க சுகமா இருந்து இங்க வித்து அனுப்புறான். இந்த நில அதிகாரத்தில் இங்க நிலத்தில் இருக்கிற எல்லா கோடிகளும் வெளிநாட்டுல போய் புரளுது. இந்த நாட்டு கூட இல்ல. ஏன்னா இங்க ஒரு ஏஜென்ட் போட வேண்டியது. அவன் வித்து கோடி கோடியா அமைச்சிருக்கான். வெளிநாடு வந்து அங்க முன்னேறுது. இங்க இருக்கிற நிலங்களை வித்து வெளிநாட்டுல இருக்கிற முன்னேறான். இங்க இருக்கிற அங்க போய் இந்த பணம் அங்கத்தானே புழங்குது. இங்க புழங்க இந்த மக்களுக்கான பயன்பாடு இல்ல. அப்ப இங்க நில அதிகாரம் என்ன பண்ணு? வெளிநாட்டுல இருக்கிறவங்க வாழ வைக்குது, இங்க இருக்கிற வாழ வைக்கல. இப்ப எல்லா சாதியும் போராட ஒரு கட்டம் வந்துச்சு சார். இப்போ எங்களுக்கு வந்து மட்டும் இப்ப வேலை செய்யல இல்ல, நாங்க எல்லா சாதிக்கும் மேல செய்யறோம். இல்ல இப்ப பட்டியல் எடுத்துட்டு வரீங்கல்ல, இது முடிஞ்சிச்சா ஒண்ணு இருக்குங்களா? சார் எக்கச்சக்கமாக சார். இது வந்து எல்லா மாவட்டத்துல இருக்குது. இவ்வளவு பட்டியல் இருக்குது. இதுல ஒண்ணுமே பண்ண முடியாது. இன்னொரு அநியாயம் பாருங்களா, 1964 வந்து இங்க வந்து 52 வந்துச்சு லேண்ட் சீலிங், ஜமீன் ஒழிப்பு. 52 ஜமீன் ஒழிப்பு வந்தது. 1964 இங்க வந்து வேலை செய்யுது. எத்தனை வருஷம் பொறுத்து நீங்க ஜமீன் ஒழிப்பு நீங்க பாத்தீங்கன்னா 64 இருந்து தான் இருக்கும். அதே போது ஊட்டியில, கூடலூர், பந்தலூர்ல இன்னைய வரை ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் நடக்கல. ஏன் நடக்கல? ஏன்? இவங்க கையில இருக்குது எல்லாமே, வெளிநாட்டுக்காரங்க கையில இருந்த நிலமெல்லாம். அவன் ஹைகோர்ட்ல சும்மா ஒரு பெட்டிஷன் போட்டு இவங்களுக்கு வர போதெல்லாம் பணம் கொட்டி இந்த கவர்மெண்ட் அதை கண்டுக்கிறதே இல்ல. எவ்வளவு ஊர்ல லேண்ட் கமிஷன் கிடைச்சா போதுன்னு உட்காந்து. எஸ், எவ்வளவு ஊர்ல லேண்ட் சீலிங் நடக்கவே இல்லை சார். எக்கச்சக்கமான லேண்ட் கிடைக்கு சார். மக்கள் பெருக்கத்துக்கான மக்கள் பெருக்கத்துக்கு ஏற்ற லேண்ட் இருக்குது அங்க. நீ கொடுத்தா தானே இந்த நில நிர்வாகம் மறுபடியும் ஒரு ஆணை போடணும். திரும்ப ஒரு மறு சீரமைப்பு பண்ணு. இப்ப வந்து 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கொண்டு வந்து எல்லா சமூகத்திலும் எல்லாருக்கும் லேண்ட் கட்ட. ஆமா, 15 ஸ்டாண்டர்ட் ஏக்கர் கொண்டு வந்தல. 30 ஏக்கர் உங்க குடும்பத்தை எடுத்துங்க, மீதியே எடுத்துன்னு வைங்க. இல்ல நாங்க வந்து அதை புறம்போக்காக்குவோம் அப்படின்னு சொல்றதுக்கு தைரியம் இருக்கா உங்களுக்கு? தைரியம் இல்ல. ஏன் இல்ல? இவனுங்களுக்கு அப்பத்துல இருந்தே பிரச்சனை சார். இந்த சுதந்திரம் வாங்கின பிற்பாடு இந்த ஜமீன்தார் ஃபுல்லா காங்கிரஸ்குள்ள போயிடுறான். காங்கிரஸ்குள்ள போன சுதந்திரம் நமக்கு வந்தாச்சு. நிலம் தானே வறந்து இருக்குண்ணா, அவங்க கையில இருக்குமா நிலம்? இதெல்லாம் இந்த அடுக்குமா இந்த நாடு? இது உருப்படுமா? நிலம் ஃபுல்லா அவங்க கையில கேட்டு வாங்கணுமா? அவங்களுக்கு 60 ஏக்கர் இங்க உழைக்கிறவனுக்கு ஒரு 50 சென்ட் கொடுக்கணுமா? அந்த நிலத்தை வந்து புரோக்கர் தானே பண்ணி இருப்பாரு. அவர் வந்து 60 ஏக்கர் வச்சுக்குவாராம். இந்த இவங்க சட்டை. ஏன்னா காங்கிரஸ் இல்ல, அதுக்குள்ள எல்லாம் அவங்க பாதிக்கூடாதுன்னு இந்த ஜமீன் அபாலிஷன் ஆக்ட் மொத்த நிலத்தை பிடிங்கிருந்தா சார். அவங்க எல்லாம் இருந்தே உனக்கு இந்த ஊர்ல எவ்வளவு பசங்க இருந்தா உனக்கு 5 ஏக்கர் 10 ஏக்கர் மீதி கொடுன்னு கேட்டிருந்தா மக்கள் எவ்வளவு தெரியுமா? 10 ஏக்கர் கொடுத்துருக்கலாம். அந்த சமயத்துல ஒரு குடும்பத்துக்கும் எல்லாருக்குமே 10 ஏக்கர் கொடுத்துருக்கலாம். நீங்க எந்த சமூகத்துக்கு மட்டும் சொல்றீங்களா? எல்லாருக்கும் சார். எல்லா சாதியும் தான் இருக்கிற ஏழைங்களுக்கு. நான் ஜமீன் அபாலிஷன் ஆக்ட்ல என்ன ஒருத்தருக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க, எல்லா சாதிக்கும் தானே கொடுத்துருக்காங்க. எல்லா சாதியும் கொடுக்கணும் தானே. நிலமற்ற ஏழை எல்லாருக்கும் தானே இங்க நிலம் கொடுக்கணும் தானே பாராளுமன்ற சுதந்திரம் வாங்கணும். ஆமா, இவங்க கையில கொடுக்காத அவருக்கு 60 ஏக்கர் தரணுமா? சின்ன குடும்பத்துக்கு 40. எப்படி பாருங்க சட்டத்தை பயன்படுத்துறாங்க அங்க பாராளுமன்றத்துல உட்காந்துக்கின்னு. இவ்வளவு பேர் அநியாயம் சட்டத்துக்கு இருக்கலாமா சார்? ஜமீன் அபாலிஷன் ஏன் சார் நீ கொண்டு வர? நிலம் ஃபுல்லா அரசு உடைமையாக்குன்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லியிருந்தா அரசு கையில வந்திருக்க, நீ பங்கிட்டு கொடுத்துருக்கலாம்ல. அவர் பார்த்து கொடுப்பாரு. இங்க காஞ்சிபுரம் மாவட்டத்திலயும் இன்னொரு இடத்துலயும் சொன்னீங்க, கனிமொழி TR பாலு பினாமி பேர்ல இருக்குது அப்படின்னு சொல்லி. அது எப்படி உங்களுக்கு கணக்குக்கு தெரிஞ்சது சார்? இப்ப நான் போய் மதுராந்தகம் வட்டம் ஒரத்தூர்ல போய் எடுக்கிறதுக்கு போனேன். அப்ப இல்லலூர் பரசுராமன் வாங்கியிருந்தாப்பல, அவர் எக்ஸ் MP. இல்லலூர்னா திருப்பூர் பக்கத்துல இருக்குது.
அவர் வாங்கியிருந்தாரு. நான் போய் போராட்டம் பண்ணது தகால்னு வந்து லியோ முத்து கொடுத்துட்டு போனாரு. லியோ முத்து யார், அவங்களுடைய டிஆர் போர்டு சம்பந்தின்னு நினைக்கிறேன். அவரு கொடுத்துட்டு போனாரு. அவர் தான் இப்ப என்ன வந்து இப்ப நாங்க எடுத்துட்டேன். இப்போ 9ஆம் மாசத்துல வந்து 23ஆம் தேதி அந்த நிலம் 80 ஏக்கர் எடுத்தாச்சு. அது மாதிரி எஸ்கே வெங்கடேசன் ஒரு ஆள் திமுக எம்எல்ஏ, அவர் கையில 40 ஏக்கர் எடுத்தாச்சு. கிட்டத்தட்ட 272 ஏக்கர் இப்ப நம்ம எடுத்துருக்கிறோம். அது இப்ப என்ன கோர்ட்ல வேற போட்டிருக்கிறாரு. யாரு, லியோ முத்து அவங்க மகன் போட்டிருக்கிறாரு, என்ன பிரகாஷ். இது மாதிரி நீங்க எடுத்து தப்புன்னு சொல்லிட்டு கேஸ் வேற போட்டு ரெக்கார்டு வச்சிருக்கேன் போட்டிருக்கிறாரு. அப்ப நான் கண்டுபிடிக்க சார், நான் ஊருக்கு போறேன் சார். இப்ப கேட்பேன் யாரு போய் தேடும் போது பட்டியலாம் எடுக்கும்போது தனிமொழி டிஆர் பால வச்சிருக்கிறது. ஆமா, எஸ்கே வெங்கடேசன் எல்லாரும் தெரியுது. அங்க ஊர்லயே சொல்லிடுறாங்க சார். அந்த புரேகரே சொல்லிடுறாங்க, ஐயோ யாரு அண்ணா அவங்களுக்கு வாங்கி கொடுக்குறேன்னா அவங்க 1000 பேர்ல வச்சுக்குவாங்க சார். அப்படின்னா சார் இப்ப இந்த நிலைமெல்லாம் யார் கையில் தான் இருக்குது? நான் ஆந்திராக்காரனா கர்நாடகாரனா இங்க இருக்கிற ஆள் தானே. ஒருத்தன் 1500 ஏக்கர் வச்சிருக்கிறான். அவன் சாதாரண நான் போய் வச்சுக்க முடியுமா? ஒரு கவர்மெண்ட் நிலத்தை நான் 1 ஏக்கர் வச்சுக்க முடியுமா? ஆக்கிரமிப்பு வந்து இடிச்சு போட்டு உள்ள தள்ளிடுவானே. உள்ள தள்ளுவானே, அதுவும் புல்டோசர் எடுத்தாருவான் தாசில்தாரு. என்ன இடிச்சு தள்ளுறது சும்மா இருக்குதுக்குள்ள குடி இருக்கிற வீட்டை கட்டியிருந்த வீட்டை வாழ்ந்த வீட்டை வந்து இடிச்சு தாம்பரத்துல 1500 ஏக்கர் அதை போய் ஆக்கிரமிப்பு பிடிக்கும். ஏன் கொடுக்கல? ஒருத்தர் 22,000 ஏக்கர் வச்சிருக்கிறான். அவன் ஆக்கிரமிச்சு வச்சிருக்கிறான். அவன் வச்சிருக்கிறான். அவனுக்கு இல்ல சட்டை இவனுக்கு மேல. அப்பா இவனுக்கு என்ன தெரியுமா சார், அந்த நார்த்தை பார்த்தா பயப்படுற இவனுக்கு எல்லாமே இந்த சரியில்லைங்க. இங்க சரியான அரசியல்வாதி அந்த இப்ப சீமா பேசுறாருல்ல சார், நேர்மையாக ஏதோ ஒண்ணு இடிச்சு போடலாம். இப்ப சீமா பேசுறாரு நிலங்களை பத்தி, மக்கள் உரிமைகளை பத்தி, கல்வியை பத்தி எல்லாத்தையும் பேசுறாருல்ல. நேருக்கு நேரு நான் வந்து ரொம்ப ரசிக்கிறேன் அந்த விஷயத்த மட்டும். எப்படின்னா நேருக்கு நேர் இப்ப பாஜி நேருக்கு நேர் பார்த்தா சார், எவ்வளவு நாள் தான் நீ மறைஞ்சுன்னு இருப்ப? எவ்வளவு நாள் தான் ஒரிஞ்சுன்னு இருப்ப? மறைஞ்சுன்னு இருந்தா ஒளிஞ்சுன்னு இருந்தா உனக்கு என்ன உரிமை கிடைச்சிருப்பா? போராடாதம்னா எந்த உரிமை சார் கிடைச்சிருக்க? பாபா சாஹிப் அம்பேத்கர் சொல்லிட்டு போற, நீ போராடாதனால எந்த உரிமையும் உனக்கு கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டாரு. அதனால வந்து போராட முடியாது. இந்த நிர்வாகம் நம்மளுக்கு நிலம் எடுத்து கொடுத்துரும், அது கிடையாது. டம்மி சீமான் நடத்துற இன்னொரு பாருங்க பஞ்சம நில மீட்பு போராட்டம் இருக்குல்ல, அதுக்குள்ளாக இந்த எல்லா தமிழ் மக்களுக்கான நிலம் இருக்குன்றீங்க சார். நாங்களும் இப்ப சொல்றேன் சார், நானே இப்ப நான் பஞ்சம நிலத்தை நான் மறந்துட்டேன். எல்லா மக்களையும் எடுத்து கொடு, அதுலயும் எங்களுக்கு எடுத்து கொடு, அதுலயும் ஏழுக்கிறாங்க சார். நான் ஒரே ஒரு ஆள் சாப்பிட்டு இந்த ஒரு ஊர்ல வாழ்ந்துருந்தேன் சார். ஒரு குடும்பம் ஒரு ஊர்ல வாழ்ந்துட்டா முடிஞ்சிடுமா? மொத்த பேரும் வாழ்ந்தா அந்த ஊரு, மொத்த ஊரும் வாழ்ந்தா அந்த நாடு. நாங்க எப்பவுமே சார் எஸ்டி மக்கள் எப்பவுமே தெளிவா இருப்போம் சார். நம்ம எல்லாம் வாழ இருப்போம். மற்றவங்க தான் அதை தவறான்னு வச்சு நம்மளே வாழ, நம்மளே மாடி கட்டிக்கணும். அது எவ்வளவு நாள் நீங்க இருக்க போறீங்க? 200 வருஷம் இருக்க போறாங்களா? நான் ஒன்றும் கிடையாது. அந்த நிர்வாகம் சார், இந்த நில நிர்வாகமே எங்களை பார்த்து பாருங்க. நில நிர்வாகத்துல இவ்வளவு நிலம் கொடுத்ததா கணக்கு சொல்லுது எல்லா ஸ்கீம்லயும். பாருங்க, பூமி தானம் வந்து 45,000 ஏக்கர் வினோபா எடுத்து ஒப்படைச்சுக்கிறாரு. அதுல 25,000 ஏக்கர் கொடுத்துருக்காங்க. 20,000 ஏக்கர் அப்படியே இருந்து எல்லாம் எடுத்துக்கினானுங்க. இந்த 20,000 ஏக்கர் 25,000 ஏக்கர் கொடுத்தாங்கல்ல, பூமி தான இயக்கம் வந்து அதனுடைய பவர்ஃபுல்லா பூமி தான போர்டுல தான் இருக்குது. நீங்க வந்து அதை அனுபவிச்சுக்கலாம், விற்க முடியாது. ஆனா 25,000 ஏக்கர் வித்துட்டாங்க ஒரு எல்ல. ஆனா பூமி தானத்துக்கு IAS அதிகாரி தலைமையில நில நிர்வாகம் இருக்குது. அதே மாதிரி எல்லா ஸ்கீம்ல இருக்கிறாங்கல்ல, எல்லா ஸ்கீம்லையும் கொடுத்த ஒரு சென்ட் இவங்க கையில கிடையாது. எதுக்கு நில நிர்வாகம்? நிலமே கிடையாது. நீ கொடுத்த நில பாதுகாக்கத்தான ஆபீஸ். எல்லா நிர்வாகம் போயிட்டானே, எதுக்கு நில நிர்வாகம்? நியாயமான கேள்விதான். ஒதுமையில நிர்வாகமே வேணான்ற நான். அந்த நிர்வாகம் எதுக்கு? ஏன் யார் வந்தாலும் எங்க வீட்டு நிலத்தை விற்கிறது, கம்பெனிக்காரன் வந்தா விற்கிறது, அது வந்து இந்த அரசியல்வாதி விற்கிறது. அதுக்கான நிலம் பொதுமக்களுடைய பணத்தை ஏன் இப்படி கோடி கோடியா செலவு பண்றீங்கன்னு நான் கேட்கிறேன். எதுக்கு? வா, இவ டேரிங்கா வந்து பேசலாம். நிர்வாகம் இது செய்துக்குதுப்பா, இது இல்லாத தமிழ்நாட்டுல வாழவே முடியாதுன்னு பேச சொல்லுங்க. வாய்ப்பே இல்லை சார். ஒரே ஒரு ₹1 புறம் இல்லை சார். நான் 2015 தான் அந்த நிர்வாகத்தை பார்த்துனுக்கிறேன் சார். ஒரு லெட்டர் போட்டா பதில் கிடைக்காது சார். அவங்க ஒரு லெட்டர் போட்டாங்கன்னா கலெக்டர் ஒரு பதிலே எழுத மாட்டார் சார். இவங்க ஜியோ லெட்டர் நாங்க என்ன சார் பண்றது? நாங்க எழுதுறோம் கொடுக்க மாட்டார் சார். கலெக்டருக்கு எழுதுறோம், அந்த மாவட்டத்துல எங்களுக்கு அந்த அதிகாரம். இப்ப நிலவாங்க சொல்லுவாங்க கலெக்டர், நாங்க ஒரு லெட்டர் போட்டா ஏன் சார் வேற எதுனா எழுதுங்க சார், எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லை. கலெக்டர் நான் சொல்றது எங்களுக்கு அந்த அதிகாரம். அப்ப யாருக்கு தான் அந்த அதிகாரம்? நிலங்களை மீட்டா கலெக்டருக்கு எங்களுக்கு அதிகாரம் இல்ல, இவங்க கேட்டா எங்களுக்கு அதிகாரம், முதலாளிக்கு அதிகாரம் இருக்குதோ? அவங்களுக்கு தான். அவங்க வந்த உடனே சார், நீங்க ஒன்னும் ஜியோ எல்லாம் பாருங்க. நம்ம ஜியோ 2015 போட்டு நிலங்களை மீள பெறல, 22 ஜியோ போட்டு அந்த இவனுக்கு கொடுக்குறான் ராமராஜ் காட்டனுக்கு. ஏன்னா கோடி கோடியா பணத்து வரதுல எஸ் பண்ண. ராமராஜ் காட்டனுக்கு எவ்வளோ? ராமராஜ் காட்டனு வந்து கிட்டத்தட்ட 4000 கோடி நிலத்தை கொடுத்துறாங்க. 10 லட்சம் ரூபாய் நிலத்தை வாங்கிக்கிது. எங்க நிலத்தை
கொடுத்துருக்காங்க. அங்க மட்டும் இல்ல, இன்னொரு இங்க மாட்டிக்கிறாங்க. இப்ப அங்க ஒரு கணக்கு எடுத்தேன், அங்க எல்லா கவுண்டர்களுக்கும் நிலம் கொடுத்துருக்குது. அதுவும் அவங்க கிட்ட இல்ல. இப்ப நான் இப்ப கண்டுபிடிச்சேன், டிசிலேண்ட்ல பட்டியல வந்து கவுண்டருக்கு நிலம் கொடுத்துருக்கேன். டிசிலேண்ட அதுவும் அவங்க கிட்ட 1924 அவங்க கையில இல்ல. இப்ப அதையும் எடுக்கின்றேன், அதையும் எடுத்து அந்த மக்களாண்டு கொடு, அந்த கவுண்டர் மக்களாண்டு கொடு. அவங்க மொத்தம் பெரிய கோடி கோடி ஆயிட்டாங்களா என்ன? ஒரு கவுண்டர் பணக்காரன் ஆயிட்டா இன்னொரு கவுண்டர் ஏழை ஆக்குறாருல, மேசன் வேலை செய்யறாரு, கூலிக்கு போறாரு, கூலி விவசாயி ஆக்குறாரு. அவரு கூட நிலத்தை எடுத்து கிட்டத்தட்ட அவங்க வந்து 100 ஏக்கர் மேல எடுத்துக்கிறாங்க கவுண்டர்களுக்கு, எடுத்து கொடுன்ற. அதே மாதிரி டிசி கண்டிஷன்ல வந்து 1924 கோயம்புத்தூர் கலெக்டர் இருந்திருக்கிறாரு. சேலம், ஈரோடு, நாமக்கல், தர்மபுரி, திருப்பூர், இது மாவட்டம் உள்ள 1924 தான் நிலம் கொடுத்துக்குது. எவ்வளவு எக்கச்சக்கமான லேக்ஸ் ஆஃப் ஏக்கர் லேண்டு கொடுத்துருக்குறாங்க. எல்லா சாதிக்கும் தான். இவங்க ஒரு 5-10% தான் வாங்கியிருப்பாங்க எஸ்சி எஸ்டி மக்கள். மற்றதெல்லாம் பிசி எம்பிசி தான் வாங்கியிருக்காங்க. மரியாதையா அந்த நிலத்துல இருந்த வயலேஷன் எடுத்து அவங்களால நிலத்தை ஒப்படைங்க, இல்லைன்னா நான் அதுக்கும் போவேன் கோர்ட்டுக்கு. போறேன். நிறைய விஷயங்கள் வந்து பேசி பொழந்து கட்டியிருக்கீங்க. இன்னும் நிறைய ஒரு போராட்டம் வந்து எல்லா தமிழ் சமூக மக்கள் கண்டிப்பா கட்டாயம் வேணும். அவங்க கொடுக்கப்பட்ட நிலம் அபகரிக்கப்பட்டிருக்குன்னு வெளியில சந்திர கொண்டு நிறுத்திருக்கீங்க. கண்டிப்பா தொடர்ந்து நம்ம சந்திப்போம், பேசுவோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.